என்ன பாக்குறீங்க? நான் உங்களை தான் சொல்றேன். ரொம்ப ஷாக் ஆக வேண்டாம். ஒவ்வொரு சாட்சியும் அழைச்சு விசாரிக்கிறப்போ இந்த வழக்குல நீங்க எப்படி வருவீங்கங்கறத நான் அப்புறமா சொல்றேன். முதல் சாட்சியை வர சொல்லுங்க. அர்ச்சகர் ஈஸ்வரன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அண்ணி மன்னிக்கணும், அண்ணின்னு உறவு முறையை சொல்லக்கூடாது. ஜானகி அம்மாவை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? அன்னைக்கு ராத்திரி ஒரு 12 மணிக்கு ஜானகி அம்மா கோயிலுக்கு வந்திருந்தாங்க. கோயில்ல மராமரத்து வேலை நடக்கிறதுனால நானும் அன்னைக்கு அவ்வளவு நேரம் கோயில்ல இருக்க வேண்டியதாயிடுச்சு. வேலையை முடிச்சிட்டு ஆளுங்க போனதும் நடைய சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ ஜானகி அம்மா கோயிலுக்கு வந்திருந்தாங்க. பிரதோஷத்துக்காக பிரம்ம கமலம்பூ பறிச்சுட்டு போறதுக்காக வந்தேன்னு சொன்னாங்க. அம்மாவை கோயிலுக்குள்ள அனுப்பிட்டு இவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பூ பறிச்சு சேலை முந்தானியில வச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா அதெல்லாம் பூ இல்ல, அம்மனோட நகைங்க தான்னு எனக்கு அப்ப தெரியாது. அப்புறம் கோவில் சாவிய நானே கொண்டு போறேன்னு என்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க ஐயா. இல்ல, இந்த அர்ச்சகரு நடக்காத ஒண்ணு நடந்ததா போய் சொல்றாரு. ஜானகி அம்மா, மொத்த சாட்சிகளையும் விசாரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க விளக்கத்தையும் கேட்போம். அப்ப நீங்க சொல்லுங்க. அடுத்த சாட்சியை வர சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அன்னைக்கு என்ன நடந்தது? ஐயா, என் பொண்டாட்டிக்கு வயிறு வலிங்க. கை வைத்தியம் பார்த்து எதுவும் சரியாகல. அதனால மாத்திரை வாங்கலான்னு சைக்கிள் எடுத்துட்டு கோயில் வெளியா போயிட்டு இருந்தாங்க. ஜானகி அம்மா கோயிலுக்குள்ள இருந்து பதட்டமா வெளியே வந்தாங்க ஐயா. அப்ப கல்லு தடுக்கி தடுமாறி கீழே விழ பார்த்தாங்க ஐயா. அப்ப அவங்க மடியில இருந்த நகையெல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க ஐயா. அதை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு வேகமா நடந்து போயிட்டாங்க ஐயா. இது பெரிய வீட்டு சமாச்சாரம், இது எதுக்கு வெளியே சொல்லிக்கிட்டுன்னு பயந்துட்டு போயிட்டாங்க ஐயா. திருடு போன கோவில் நகைக்காக பஞ்சாயத்து கூட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு மனசு கேட்காம நான் பார்த்ததை சொல்லலான்னு வந்தாங்க ஐயா. ஐயோ, அட பாவி, திருடின நகையை திருப்பி தரேன்னு வர சொல்லிட்டு இப்படி அபாண்டமா போய் சொல்றானே. சரி, நீங்க போலாம். அடுத்த சாட்சி. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. ஜானகி அம்மா அவங்க வீட்டு நகைகளை என் கடையில தான் அடமானம் வச்சிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில என் கடைக்கு வந்தாங்கோ. அவங்க அடமானம் வச்சிருந்த நகையெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு சொன்னாங்கோ. சரின்னு நான் பில்லு போட்டு பதியறதுக்குள்ள அவங்க வேற நகையை கொடுத்து அந்த நகையை அடமானம் வச்சுக்கிட்டு என் நகையை கொடுங்கன்னு சொன்னாங்கோ. அப்போ எனக்கு அது கோவில் நகைன்னு தெரியாம போச்சு. அவங்களே போலீஸ் கைது பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் திருட்டு போன கோவில் நகைன்னு தெரிஞ்சிச்சு. நான் இவர்கிட்ட கோவில் நகையை அடமானமே வைக்கல. ஏன் சேட்டு, அவங்க அடமானமே வைக்கலைன்னு சொல்றாங்க. அவங்க பொய் சொல்றாங்க ஐயா. நகைய என் கடையில அடமானம் வச்சதுக்கான அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த ரசீது என்கிட்ட தான் இருக்கு. இந்த ரசீதுல இருக்கிறது உங்க கையெழுத்து தானே? ஆமா, ஆனா இத நான் கோவில் நகை அடகு வைக்கிறதுக்காக போடல. இத நான் அவரு ரசீதை காட்டி கையெழுத்து கேட்டதுக்காக போட்டேன். ஐயா, அவங்க கையெழுத்து போடலன்னு பொய் சொல்றாங்கோ. இது அவங்க போட்ட கையெழுத்து தான். இல்லப்பா,
அடுத்த சாட்சி யாரு? பால்கார குமார். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க, நீங்க என்ன பாத்தீங்க? அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த வழக்குல நீங்களே ஒரு சாட்சின்னு சொன்னல, அன்னைக்கு கோவிலுக்கு போற வழியில நீங்களே ஜானகிய பாத்திருக்கீங்க. அப்போ என்ன நீ இந்த நேரத்துலன்னு கேட்டதுக்கு பால்காரனை பார்க்க அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருக்காங்க. நீங்களே போறேன்னு சொன்னதுக்கு நீ வீட்டுக்கு போ, நானே போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. காலையில மாட்டுக்கு பால் கறக்கிற பால்காரனை ஒரு வேலையா வர சொல்லணும். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ இல்ல சிவா, பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க அண்ணி. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பால்காரனை கூப்பிட்டு விசாரிச்சு, கோபால், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கங்கறத சபையில சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஜானகி அம்மா உங்களை பார்க்க வந்தாங்களான்னு புவனேஸ்வரி அம்மா கேட்டாங்க. இல்லையே, அவங்க என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பத்தி வேணும்னா நீங்க ஜானகி அம்மா கிட்டே கேளுங்க. அவங்க என்ன பார்க்க வரவே இல்லைங்க ஐயா. அன்னைக்கு நீங்க பால்காரர் வீட்டுக்கு போகலையா? இல்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது. இங்க சாட்சி சொல்ல வந்த எல்லாருமே ஜோடிக்கப்பட்ட பொய் சாட்சிங்க. அண்ணா, அப்படிலாம் சொல்லிட முடியாது. முதல் தடவையா தான் அண்ணனே எதிர்த்து பேசியிருக்காரு. அன்னைக்கு ராத்திரி கோவிலுக்கு போற வழியில ஜானகி அம்மாவை நானே பார்த்தேன். இந்த நேரத்துல தனியா எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு, மறுநாள் பாலாபிஷேகத்துக்காக பால் கேட்டிருக்கேன், அந்த பால்காரன் போன் எடுக்கல, அதனால அவனை நேர்ல பார்த்து கேட்க போறேன்னு சொன்னாங்க. நீங்க எதுக்காக அலையிறீங்க, அவனை பார்த்து நானே சொல்றேன்னு சொன்னதுக்கு நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ பால்காரரே அவர் வீட்டுக்கு வரலைங்கிற வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. சபாஷ், ரகுராமும் அவன் பொண்டாட்டியும் வசமா மாட்டிக்கிட்டான். என்னோட கால்குலேஷன் மிஸ் ஆகுமா என்ன? ஜானகி அம்மா, அன்னைக்கு நீங்க பால்காரரை பார்க்க போகல. இந்த அர்ச்சகர், சேட்டு, அப்புறம் இந்த ராஜுன்ற ஆளு, இவங்க 3 பேரும் உங்க மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்க சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. இவங்கெல்லாம் என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. நான் கோவில் நகைய திருடவும் இல்ல, அதை அடமானம் வைக்கவும் இல்ல. அன்னைக்கு நான் உங்களை கோவிலுக்கு போற வழியில பார்த்தனே, சொல்லுங்க, நீங்க எதுக்காக அங்க போனீங்க, அத சொல்லுங்க. சொல்லுடி, என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லு. உன் புருஷன் அத்தனை பேரு முன்னாடி உன்னை காரி துப்பட்டு என் வாழ்க்கைய பறிச்சல்ல. நீ போய் சொன்னதுக்காக உன் புருஷன் உன்னை தலைமுழிக்கிட்டு போகணும். அது இப்ப இங்க நடந்தாகும். இப்ப நீ பதில் சொல்லல, நீதான் கோவில் நகையை திருடன்னு நிரூபணமாகும். அது உனக்கு மட்டும் இல்ல, உன் புருஷனுக்கும் அவமானம். ஊருக்கு முன்னாடி ரகுராம் தலகுனிஞ்சு நிக்க வேண்டியது வரும். எனக்கு அதுவும் சந்தோஷம் தான். சொல்லுங்க ஜானகி அம்மா, எதுக்காக அந்த நேரத்துல கோவில் பக்கம் போனீங்க? அத பத்தி மட்டும் கேட்காதீங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது. இப்படி சொன்னா எப்படிமா? நீங்க பதில் சொல்லலனா இந்த சாட்சிகளையே ஆதாரமா எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதனால உங்களுக்கு எதிராவே நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, என்ன தண்டனை கிடைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த அம்மன் மேல ஆணையா சொல்றேன், நான் கோவில் நகைகளை திருடல.
திருடல. பஞ்சாயத்துல சாட்சிகளையும் ஆதாரங்களையும் தான் கணக்குல எடுத்துப்போம். உங்களோட சத்தியத்தெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அதுவும் எனக்கு தெரியும். உங்க தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். திருடினவங்க எனக்கு திருட்ட ஒத்துருக்காங்க. தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல விசாரிக்கவும் யோசிக்கவும் என்ன இருக்கு? நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. நான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறதில்ல. இதே நேரம் நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்றேன். நாளைக்கு தள்ளி போட்டு உங்க அண்ணியை காப்பாத்த பாக்குறீங்களா? எங்க காப்பாத்த நினைச்சிருந்தா கோவிலுக்கு போற வழியில ஜானகி அம்மாவை நான் பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லியிருப்பேன். திருடு போனது கோவில் நகை. அது ஒண்ணும் சாதாரணமான குற்றம் கிடையாது. அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இனிமே ஒரு வாட்டி கோவில் நகையை தொட்டு பார்க்கறதுக்கு எல்லாருமே யோசிக்கணும். அப்படி ஒரு தீர்ப்பை சொல்றதுக்கு எனக்கு அவகாசம் வேணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தலைவரா என்னோட முடிவு. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சபை கலையலாம். எப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. நாளைக்கு தீர்ப்பு வரப்போ இங்க 10,000 வாலா வெடிக்கும். வரட்டுமா? சூப்பருங்க. அந்த குடும்பத்தோட ஆணி வேலையே கை வச்சிட்டீங்க. இனிமே அந்த குடும்பம் தலையெடுக்கிறதே கஷ்டம். ஆமாமா, தான் பொண்டாட்டியால இப்படி ஒரு அவமானம் வரும்னு ரகுராம் நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாமா. அண்ணே, லிங்கம் சொல்ல வர விஷயமே வேற. அந்த குடும்பத்தோட ஆணி வேற அண்ணன் தம்பி ஒற்றுமை தானே. முதல் முறையா சிவா தான் அண்ணனுக்கு எதிரா பேசிருக்கான். தான் உடன் பிறப்பே தனக்கு எதிரா பேசினதே ரகுராமுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அவங்க ஒற்றுமையிலேயே இப்ப கைய வச்சிருப்போம்ல, அதுதான் லிங்கம் சந்தோஷமா சொல்றேன். பஞ்சாயத்துல அந்த ரகுராமனை தூக்கிட்டு அந்த இடத்துல சிவராமனை உட்கார வச்சதும் உங்க ஆட்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. இது வரைக்கும் ராமன் லக்ஷ்மணனா இருந்த அண்ணன் தம்பிங்களை வாலி சுக்கிரவனா மாத்தி விட்டீங்க. ரகுராமனும் சிவராமனும் இப்ப எதிரும் புதிரும் ஆயிட்டாங்கல்ல. இதுவே நமக்கு கிடைச்ச வெற்றிங்கிற. ஆமா லிங்கம், இந்த சண்டை இதோட நிக்காது. இதுக்கப்புறம் குடும்பத்துல நிறைய குழப்பங்கள்லாம் வரும். வெறுப்பு அதிகமாகும், சந்தேகம் வரும், வார்த்தை தடிக்கும், சண்டை உச்சக்கட்டத்துக்கு போகும். அப்புறம் என்ன, சொத்தை பிரிப்பாங்க. அந்த கூட்டு குடும்பம் சின்ன பின்னமா செதறி போயிடும். அதுக்கப்புறம் குடும்ப மானமே கப்பலேறும். இந்த ஊரே ஜானகிக்கு திருடி பட்டம் கட்டும். ரகுராமால ஊருக்குள்ள தலை காட்டவே முடியாது. அப்புறம் என்ன, மொத்த குடும்பமும் ஊரே காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ரகுராம் எனக்கு பண்ண பாவத்துக்கு நாளைக்கு வரப்போற தீர்ப்பு தான் அந்த குடும்பத்துக்கு நான் அடிக்க போற சாவு மணியாரம். சரிங்க லிங்கம், நாளைக்கு பஞ்சாயத்துல மீட் பண்ணு. சரிங்க, வரங்க. வாங்க.
சீனு அதோ வரான். நீ கேப்ப போடு. பையா வா வா. நமஸ்தே பையா. வீட்டுக்கு போயிருந்தோம், நீங்க கடைக்கு கிளம்பிட்டீங்கன்னு தீதி சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம ஃபேமிலிக்காக நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு தான் டொனேஷன் கேட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில உங்களை பார்த்தது மாதிரி தெரியலையே. நாங்க இந்த ஏரியாக்கு வந்து 6 மாசம் தான் ஆகுது. எங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும். அப்படியா? பயா பெரிய தொகையா கொடுக்கணும். ஏதோ என்னால முடிஞ்சதை தரேன். பயா நீங்களே உங்க பேரு தொகையெல்லாம் எழுதிடுங்க. சீனு நல்ல பேனாவா கொடுக்க கூடாதா? ஐயோ சாரி சாரி சாரி. சீனு பேப்பர் கூட பையா தொடச்சுக்கிட்டோம். இந்தாங்க. இந்தாங்கோ, என்னால முடிஞ்சது. தேங்க்யூ சார். அச்சா ரொம்ப நன்றி. வா வா. மாயா, இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் ஒரு காரணமா தான். நான் அப்புறமா சொல்றேன். இதே மாதிரி ராஜு கிட்டயும் போய் கைரேகையை வாங்கணும். வா போலாம். வா சீனு. ஏய் சீனு, என்ன நிறுத்து. என்ன மாயா? அங்கதான் நிக்கிறான் பாரு. அந்த சேட்டுக்கிட்ட எப்படி கைரேகை எடுத்தோமோ அதே மாதிரி இவங்கிட்டயும் கைரேகை எடுக்கணும். சரியா? நான் சொல்ற மாதிரி செய். முதல்ல மாஸ்க் போடு. பூச்சிடும் போ. இப்போ அப்புறம் பார்க்கலாம் சார். ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு ஒரு பதிவு தபால் வந்திருக்கு சார். வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். நல்ல வேலை வழியிலேயே பார்த்துட்டேன். அலைச்சல் மிச்சம் சார். சார் நீங்க கையெழுத்து போட்டு வாங்கணும் சார். எனக்கு பதிவு தபாலா? எங்க இருந்து வந்தது? நீங்க கடன் எதுவும் கேட்டு அரசாங்கத்துக்கு மனு போட்டீங்களா சார்? இல்லையே சார். அது என்னவோ சார், நீங்க வாங்கி பிரிச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு யாருப்பா அனுப்பியிருப்பா? இந்தாங்க சார். என்னப்பா மை கசையுது? ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார், இந்த பேப்பர்ல தொடச்சுக்கோங்க. குடு. மாயா இந்தா. அவன் இந்த பேப்பர்ல தான் தொடச்சான். சூப்பர்டா. கவர் கூட. சரி வா போலாம். போலாமா?
மாயா இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? இதோ பக்கத்துல வந்துட்டோம்ல, அங்க போய் நான் சொல்றேன். மாயா ஒண்ணுமே புரியல. எல்லாமே புரியும் சீனு, நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு போ. ம். வா சீனு. வணக்கம் சார். வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். சார், இவர் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சீனு. சீனு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் மிஸ்டர் மதுசூதனன். ஓ ஹலோ சார். ஹலோ. உள்ள போலாமா சார்? போலாம். வா. அந்த லக்ஷ்மியோட கேஸ் ஃபைல எடுத்துட்டு வாங்க. சரி சார். வாங்க மேடம், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல ஏதோ சார். உதவின்னு சொல்லியிருந்தீங்க, என்ன உதவி? சார், கோவில் நகை இப்போ உங்க கஸ்டடியில தானே இருக்கு. ஆமா மேடம், 2 நாள் கோர்ட் லீவுங்கிறதுனால கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியல. சோ நகைகள் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. சார், இவர் மிஸ்டர் மதுசூதனன் ஃபாரன்சிக் ஆஃபீஸர். ஓ, உங்ககிட்ட இருக்கிற கோவில் நகைகள்ல எங்க பெரியம்மாவோட கைரேகை பதிஞ்சிருக்கான்னு நாங்க செக் பண்ணணும் சார். மாயா எங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாமா. நாங்களும் நீங்க இங்கதான் வந்திருப்பீங்கன்ற ஒரு யூகத்துல தான் வந்தோம். கண்கள் கொண்ட தந்தையே தந்தையே தலை